இந்த ரெசிபி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் டக்குனு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 3 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஒருவேளை இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா சர்க்கரையோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம மைதா எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இதில் வந்து தண்ணி அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் இந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தோசை மாவு பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. பட் இந்த மாதிரி தேங்காய் தொட்டி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மீடியம் சைஸில் ரெடி பண்ணியிருக்கேங்க. இதை விட பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடுமே பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே 2 சைடுமே இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூடாக நம்ம எடுத்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா மொறு சூப்பராக இருக்குங்க. இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.